போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். நாம் கணிதத்தை எவ்வளோ எளிமையாக படிக்கலாம் அப்படின்ற ஒரு மெத்தடில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு அதிரபதியான எந்த ஒரு ஷார்ட்கட்டும் இல்லை. ஆனால் படிக்கிறத கொஞ்சம் நாம் தெளிவாக படிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் பார்க்குறோம். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஸோ பல வகையாக பார்த்துருப்பீங்க இந்த கொஷினு. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து கூட இருக்கலாம். ஆனாலும் இந்த மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இதோட பவரை பாருங்கள். எல்லாமே பவரில் 3 இருக்குது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சேம் நம்பர் தான், ஆனால் பவர் எதுவுமே இல்லை. இட் மீன்ஸ் இங்கே எல்லாமே 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி கீஃபில் கொடுத்து எதுவுமே இல்லாத மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்குன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த வேல்யூ நாம் ஞாபகமாக வச்சுக்கணும் பாருங்கள். 82, 81. இப்போ இதை வச்சு நாம் இந்த 4 ஆன்சரை தேவையில்லாத ஆன்சரை முதல்ல ஒதுக்கிடலாம். ஸோ எப்படி சார் ஒதுக்குறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பாருங்கள் 4 டிஜிட் தான் இருக்குது. ஸோ 4 டிஜிட் இருக்கும்போது இந்த 901 நான் 2 டைம் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும்? 6 டிஜிட்டு. அப்போது கண்டிப்பாக இந்த 901 ஆன்சர் இல்லை. மற்ற எல்லாத்துலேயும் 2 டிஜிட் இருக்குது. மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு இது மாதிரி 4 டிஜிட் கிடைக்கலாம். அப்படின்றப்போ என்ன சொல்லியிருந்தேன்? இந்த நான் கொடுத்துக்கிற ஆப்ஷனில் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த வேல்யூ வரணுன்றது தான் நம்மளோட நோக்கம். அப்போ என்னாச்சு? 93 ஸ்கொயர் பண்ண 3 9 தான் வரும். 1ல் 9 தான் வரும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. அதனால் அப்போ இதுவும் கிடையாது. ஸோ சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிட்டோம்? 2 ஆப்ஷன் ஒதுக்கியாச்சு. இப்போ பேலன்ஸ் உள்ளது தான் பார்க்க போகிறோம். 81, 91. இதில் எந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு இந்த 82, 81 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 91 தான். ஸோ 91 மல்டிபிள் 91 வரும்போது நமக்கு 82, 81 ஈஸியாக கிடைச்சிரும். அப்போது பேலன்ஸ் இருக்கிற 81 வராது. ஒரு வேளை நீங்கள் இந்த 91 போட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி 81 பார்த்தீங்கன்னா 81 கண்டிப்பாக ஆன்சர் வராது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 81க்கு வரல அப்படின்னு இதையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மீதம் இருக்கிற இந்த 1 தான் ஆன்சராக இருக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் 2ல் எது போட்டு பார்த்தாலும் உங்களுக்கான ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ இந்த முறையில் படிங்க, உங்களுக்கு உதவியாக இருக்கும்.